ஒரு வார்த்தை சொன்னாருன்னு சொல்றீங்க நீங்க, தேவனோட பேசலாம், அது வேற நோக்கம். 9 படிங்க, நல்லா கவனிங்க. வேற யாருக்கும் ஒருத்தனுக்கும் விளங்காது. யாரு கூட பேசுகிறான், யாரு கூட பேசுகிறான், மற்றவங்க யாருக்கும் இந்த வியாக்கியானம் தான். இப்ப நம்ம வியாக்கியானம் அப்படியே எடுத்துக்கங்க, இந்த வசனம் ஒதுக்குது. அது போல நீங்களும் தெளிவான அந்நிய பாஷையை பேசலன்னா, பேசப்பட்டது என்னது இங்க யாருக்கு தெரியணும், பேசப்பட்டது என்னது என்று. பவுல் 9ஆம் வசனத்துல, என்னப்பா ஏன்பா நீ பேசுறது தெரியாதுப்பா, சரி இப்ப தெளிவா பேசினார, யாருக்கு விளங்கலன்னு அர்த்தம். இங்கேயே நீங்க பைபிள் படிக்கிற மெத்தட்ல எவ்வளவு வீக்குன்னு நான் இந்த கேள்வி கேட்கும் போது கொடுக்குற பதிலால சொல்ல போறேன். இவ்வளவு நேரம் என் கூட இந்த வரம் யார் யாருக்கு மாத்திரம்தான், இவன் பேசுவான் இவர் கேட்பாரு, அவன் பேசுவான் இவர் கேட்பாரு, அதுதான் அந்த வரம் இல்லையா. பவுல் பார்த்து சொல்றான், நீ கொஞ்சம் தெளிவா பேசுவா, விளங்கலன்னா யாருக்கு விளங்கலன்னு அர்த்தம். கடவுளுக்கு விளங்கலப்பா, கொஞ்சம் தெளிவா பேசு. ஏன்னா மற்ற ஒருவனும் அறியாதபடினாலே மற்றவங்க கண்டம் பண்ணிட்டே. நீ இப்ப நம்ம சமாச்சாரம் அப்படியே இல்ல, இங்க பேசுறது இங்க தெரியாதவங்களா இருக்கிறாங்க, ஒழுங்கா பேசுறது நம்ம வியாக்கியானம் கரெக்டா வருது. உன் வியாக்கியானம் பிரகாரம் இவன் அவங்க பேசுவான், பேசுவான், வேற ஒருத்தனுக்கும் அவங்க 2 பேர் தவிர விளங்காதுன்னா இவனை பார்த்து நீ கொஞ்சம் கொஞ்சம் சரியா பேசுப்பான, யாருக்கு விளங்கலன்னு அர்த்தம். கடவுள் பவுலுக்கு சொல்ற கொஞ்சம் விளங்கல போறாங்க, சரியா பேச சொல்லின்னு, அது பரவாயில்ல. தேவனோட பேசுற வரம் தான் உன்னதமான வரம். அதுக்கு கீழே என்ன சொல்றாரு அவரு, கடவுளோட பேசுறவனு போய் ஆகாயத்துல பேசுறன்னு சொல்லி கிண்டல் பண்ணலாமா? ஆகாயத்துல பேசல இருப்பீங்கள, புத்தியில குழந்தையா இருக்காதீங்க. அந்நிய பாஷையில பேசினா என்னால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்கிறாரு. அதை விட அவர் அங்கே படிங்க ஃபுல்லா. அந்நிய பாஷையில பேசுறத ஆண்டவர் விரும்புறாரா, இல்ல தீர்க்கதரிசனம் ஆகிய தமிழில் பிரசங்கம் பண்ற வரத்தை விரும்புறாரா அதிகமா? பின்ன ஏன் அதை நாடாம அந்நிய பாஷை நாடுங்கிறீங்க? அதிகமாக அவர் விருப்பம் எது? நீங்க தீர்க்கதரிசியில் ஆக வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறேன். சரி, அந்நிய பாஷை தேவனோடு பேசுகிற வரமா இருந்தா அதை இப்படி அவர் கம்பேர் பண்ணக்கூடாது, அது தனி சமாச்சாரம். அல்ல, அதை பத்தி எந்த கொஸ்டின் வரக்கூடாது. யாராவது அந்நிய பாஷையில் பேசுறது உண்டானால்ன்றாரு. ஒவ்வொருத்தரும் தான் பேசுவாங்க, அடையாளமாச்சா இது? அது அடையாளம் அல்ல, யாருக்கோ 1-2 பேருக்கு தான். எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்களா? இங்க பற்பல பாஷைக்கு ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புறேன், கவனிங்க. 12ஆம் அதிகாரம் 26 படிங்க. 12, 28, 28. தேவனானவர் முதலாவது அப்போஸ்தலர், 2வது தீர்க்கதரிசி, 3வது போதகர், அற்புதங்கள், குணமாக்குற வர, ஊழியங்கள், ஆளுகைகளையும் பல பாஷைகளையும் ஏற்படுத்தினார். போதும். அப்போஸ்தலர் யாருக்காக, எதுக்காக, என்ன பர்பஸ் அவங்களுக்கு, என்ன சபையில ஊழியம் செய்யறது. போதகர் எதுக்காக, ஊழியம் செய்ய. குணமாக்குற வரம், ஊழியம் செய்ய. அப்புறம் பாஷை பேசுற வரம், யார் ஊழியம் செய்யறாங்க? குழப்பம் பண்ணிக்கிறாங்க. பாஷை ஊழிய வச்சுன்னு யார் ஊழியம் செய்யறாங்க? பல பல பாஷைகளை ஏற்படுத்தினாரு. இதுதான் அந்நிய பாஷைன்றது பின்னல பாக்குறோம். படிச்சுடுவாங்க. எல்லாரும் அப்போஸ்தலரா? என்ன பதில், என்ன பதில் இருக்கு? எல்லாரும் அப்போஸ்தலரா? இல்ல. அப்புறம் எல்லாரும் தீர்க்கதரிசியா? இல்ல. எல்லாரும் போதகரா? எல்லாரும் அற்புதம் செய்யறாங்களா? எல்லாரும் குணமாக்குற வரோம். பல பாஷை பேசுறது நாங்க வராம அங்க அந்நிய பாஷைன்னு வருது. அது ரெண்டும் ஒண்ணுதான், புரியுதா? பல பாஷை பத்தி யாரும் கேட்டாங்க, அங்க அந்நிய பாஷை இருக்குதுன்னு. மேல பல பாஷைகள் ஏற்படுத்தினாரு, கீழே அந்நிய பாஷை இல்லையா? எல்லாரும் அந்நிய பாஷை இல்ல, யாரும் 1-2 பேருக்கு. அது இப்போ முடிஞ்சு போச்சு. என் அருமையானவர்களை, நான் நினைக்கிறேன் இப்போ சபையில ஒருத்தர் பேசினே இருக்கிறாரு. பேசினே இருக்கும்போது திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு அந்நிய பாஷை பேசுறாரு. அப்ப அவர் என்ன ஆயிருக்கிறாருன்னு அர்த்தம்? அவியான இல்ல அவியான இல்ல, நிறைஞ்சிட்டாரா? நிறைஞ்சிட்டாரு. அப்ப எப்ப பிரசங்கம் பண்ணுவாரு? திரும்பவும் அதுல குறைஞ்சா எழுந்த பிறகு என்னமா நம்ம வியாக்கியானம் பண்றோம், பிளீஸ் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. என்னங்க திடீர்னு பிரசங்கம் நின்று போச்சுன்னா ஆவில நிறைஞ்சுகிறார் பிரிதர்னா. அப்ப எப்ப பிரசங்கம் பண்ணுவார்னா ஆவியான குறைஞ்ச பிறகுதான். ஆவில நிறைஞ்சு பிரசங்கம் பண்ண முடியாதா? ஆவில நிறையும் போதெல்லாம் டன்ஸ் தான் வரணுமா? பிளீஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு யோசனை பண்ணுங்க. எவ்வளவு விஷயம் உங்களை இதன் உள்ள இருக்கிற காரியங்களோட உங்களோட கூட விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால நீங்க அடுத்த முறை வரும்போது பரிசுத்தாவை பெறுறது என்ன, அதை பத்தி நாம பேச போறோம். இப்போ உங்களுக்கு 1/2 மணி நேரம் டைம் இருக்குது. பிளீஸ், இது உங்களுக்கு சொந்தமா ஏற்பட்ட சந்தேகங்கள் எந்த கேள்வியா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இங்கிருந்து நாம என்ன முடிவு எடுத்திருக்கிறோம், அந்த வரம் உள்ளவங்க தவறான இடத்துல சபையில உட்காந்துக்கிட்டு சபைக்கு தொந்தரவு கொடுத்துருந்தாங்க. அவங்க போக வேண்டிய இடத்த விட்டுட்டு தவறான இடத்துல உட்காந்து, அப்ப அவங்கதான் பவுல் அவங்களை கண்டிக்கிறதுக்கு தான் இந்த 3, 12, 13, 14 எழுதினாரு. புத்திக்கு தேடா உனக்குன்ற பேசாம இரு, உனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசு அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றாங்க, தனியா போய் பேசலாம் அர்த்தம், வாய் மூடி கம்முன்னு இருன்னு அர்த்தம். இந்த விஷயம் உங்களுக்கு என்னோட சரின்னு அர்த்தம் என்ன, வெளியே வரக்கூடாது. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கும் கடவுளோட சரின்னா கப் சிப்புன்னு இருன்னு அர்த்தம்.
கடவுளை பேச சொன்னாருன்னு அர்த்தம் இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா அன்றைக்கு இருந்த அந்த வரத்தை மதிச்சார் பவுல். அந்த வரத்துல தேவனுடைய வசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டது, அந்நிய பாஷையில் உறுதிப்படுத்தப்பட்டது. பைபிள்ல எழுதுறவங்களும் அப்பதான் உயிரோடு இருந்தாங்க. ஒரு வசனத்தை எழுதுனா நாம சொன்ன மாதிரி ஏசாமி குதிரையில வந்தாரு அப்படின்னு நான் எழுதலாமா? கைதில தான் வந்தாருன்னு போனாரு. குதிரையில வரும்போது அது தப்பு. அப்போ ஒரு அந்நிய பாஷைக்காரன் அந்த ஊர் பாஷையில அவன் அதே வசனத்தை சொல்றான், கைது மேல தான் போனாரு அவரு. ஓ கரெக்டுப்பா. இது உங்களுக்கு விளங்குதானு தெரியல. அந்நிய பாஷை பைபிள் உருவாவதற்கு அந்த காலத்துல அது காரணமா இருந்தது. உள்ளூர்ல அதை எடுத்துக்கொண்டு வெளியூர்ல போனவங்க அங்க போய் பிரசங்கம் பண்ணாங்க. நான் அதான் சொல்றேனே, முழுசா ஒரு பாஷையை எடுத்துக்கிட்டு போனாங்க. அவங்க சும்மா ஜெபம் பண்ணும் போது வருதுன்னா இப்போ இவங்க பேசுறது என்னதுன்னு கேக்குறீங்களா? முஸ்லீம்கள் இந்த மாதிரி பேசுறாங்க, இந்துஸ் இந்த மாதிரி பேசுறாங்க, அதுக்கு லாட பாஷைன்னு அங்க சொல்லுவாங்க. இதே மாதிரியான ஒரு விதமான கூச்சல் எல்லா மார்க்கத்திலும் இருக்குது. அது கிறிஸ்துவ மார்க்கத்தில் ஒரு இடத்தை பிடிக்க வந்தது. நான் மறுபடியும் சொல்றேன், இவங்க பக்தி குறைவு இல்லை, இவருடைய விசுவாசத்துல தப்பு இல்லை, இவங்களுடைய வாழ்க்கை முறையும் யோக்கியமா இருக்கும். ஆனால் இந்த கருத்தை நான் ஏதாவது சந்தேகம் அதுல விளக்கங்கள் தேவைப்பட்டா இப்ப கேள்வி கேட்கலாம். 1/2 மணி நேரம் நமக்கு இருக்குது. பிளீஸ். தனக்கு பக்தி விருத்தி உண்டான விளங்குதாமான்னு கேளுங்க. பேசுகிற என்ன விளங்குச்சு உனக்கு? அவங்க கேட்கிறாரு, அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறான்னு சொல்றதால நாங்க பேசுகிறாங்களா? பக்தி விருத்தி விளங்கி வருமா விளங்காம வருமா? ஆமா, இப்ப காலையில நீ ஏந்தி பேசணும், என்ன பேசணுமா? அது எங்க ஆவியில வளருதுன்னா விளக்கம் சொல்லிட்டு இவன் கையில வளருது. உன் பாஷையை வியாக்கியானம் பண்ணிட்டு இவன் கையில விளங்குது. அங்க கவனிங்க, சபையா உட்காந்துங்கிற சபையா தமிழ் தெரிஞ்சவன் அவன் பாருங்க லூசா உட்காந்துக்கிறான் சாஞ்சின்னு. இவங்க டைட்டா நின்னுங்கிற ஆவியானவரை வச்சுக்கின்னு அங்க சும்மா அவன் உட்காந்து தமிழ்ல செய்தி போனவனு பக்தி விருத்தி வந்துருது அவனுக்கு. அப்ப உனக்கு எனக்கு விளங்கவே விளங்காதுங்க ஆவியில என்ன அது விளங்கலையே எனக்கு. அப்ப அவனுக்கு எதுல பக்தி விருத்தி வந்தது? ஆவிலையா காதுல கேட்டா? என்ன சார் காதல நீ சொன்ன விளக்கம் போய் அவனுக்கு பக்தி விருத்தி வந்து ஆவி இல்லையா? எதுல? அவனு உன மாதிரி விசுவாசி, அவன் பரிசுத்தாவை பெற்றவனா இல்லையா? உட்காந்து இருந்தவன் பரிசுத்தாவை பெறாதவனுக்கு பக்தி விருத்தி வருமா? அவனும் பரிசுத்தாவை பெற்றவன், அவனுக்கு விளக்கம் போனாதான் பக்தி விருத்தி வரும். உனக்கு விளங்காமல பக்தி விருத்தி வர ஏமாற்று வேலை இல்லை. அது புரிஞ்சதா தம்பி? நான் என்ன பாயிண்ட் கொடுக்குறேன்னு. அந்நிய பாஷையில பேசுகிற எங்களுக்கு அல்ல 3 பேரும் அந்த 3 புஸ்தகத்திலையும் எழுதியிருக்கிறாங்க. அவங்களதான் கூப்பிட்டு தண்ணி ஆயிட்டுன்னு போய் அந்த பாஷையில கொஞ்சம் நெருப்புக்குன்னா தண்ணி இல்லைன்னு கேள்வி. அது எனக்கு தெரியாதுன்னா அப்ப ஏமாத்து வேலை. முழு மொழியும் கொடுக்கப்பட்டது. இது மாதிரி இன்னொரு பெரிய போதகரி தமிழ்நாட்டில் எல்லா பெரிய மேடைகள்ல ஒரு போதகர் டாக்டர் தெய்வநாயகன் நானு 2 பேரும் உட்கார்ந்தா அவர் எங்களை குறிச்சு தீர்க்க தரிசனம் சொன்னார். ஒரு முஸ்லிம் கான்வெர்ட், அவரு அந்நிய பாஷையில தீர்க்க தரிசனம் சொன்னார். உடனே இவர் அதை இன்டர்பிரேட் பண்ணார். எனக்கு அந்த வரம் இருக்குது. என்ன சொல்றாரு? மிஸ்டர் தெய்வநாயகம், உங்களை என்னை உன் கையில கொடுத்துட்டேன் கடவுள் சொல்றாரு. நாம அவர் கையில இருக்கிறோமா, கையில எடுத்து அவர் உபயோகப்படுத்துவாரா? கடவுளை நம்ம கையில கொடுத்துட்டு அவரை எடுத்து நான் யூஸ் பண்ணணுமா? அவர் வியாக்கியானம் பண்ணாரு. தெய்வநாயகம் ஐயா, தெய்வநாயகம், என்னை நான் உன் கையில கொடுத்துட்டேன், என்னை நீ உபயோகப்படுத்து. என்ன நான் இதை கொஞ்சம் இப்படி ஆராய்ச்சி பண்றேன்னு தெய்வநாயகம் ஐயாவுக்கு தெரியும். இப்போ உயிரோடு இருக்கிறாரு, பொய் சொல்ல. அவர் போய் கேளுங்க. இந்த நாட்டினுடைய முதல் தரமான ஊழியக்காரில் ஒருத்தர் இன்வைட் பண்ணிட்டார். அப்போ முடிஞ்சவனும் என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்க. அவருக்கு வேத்து வெள்ளத்துச்சு, புரிஞ்சு போச்சு, தப்பு பண்ணிட்டானு. வேத்து ஒழுகி எல்லாம் கொஞ்சம் எழுதி கொடுங்க. வேர்க்க எழுதி கொடுத்தாரு. ரூம்ல போய் என்ன கடவுள் நம்ம கையில் கொடுத்துருவார் அவரா? நான் அவரை சூஸ் பண்ணேன். நான் அவர் கையில் இருக்கிறேன், அவரு நான் கையில் இருக்கிறேன். தப்பான வியாக்கியானம். அன்னிலிருந்து 7 மணி நேரம் அந்த பெரிய ஊழியக்காரன் நானும் கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் வர வரைக்கும் பேசி அன்னிலிருந்து அந்த ஊழியம் எல்லாத்தையும் கைவிட்டாரு. குணமாக்குற ஊழியம், அந்த ஊழியம் எல்லாம் ஃபால்ஸ். பக்தி விருத்தி உண்டாகுதுன்னா என்னங்க அர்த்தம்? பக்தி விருத்தி அதிகமாக, நமக்குள்ளே இருக்கிற பக்தி அதிகமாக வேண்டும். அந்த பக்திக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுக்கலாங்க? பக்தி விருத்தி அதான் நம்ம ஆகணும். பக்திக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம்? அன்பு, விசுவாசம், பரிசுத்தம், தாழ்மை, தைரியம், கீழ்ப்படிதல். நல்ல கவனிய சிஸ்டர், இந்த பக்தி விருத்தி அடைய வேண்டும். எனக்கு விளங்காத நடக்குதுன்னா இது நம்ம உங்களுக்கு விளங்குதுங்களா? இது எப்படி நடக்கும்?
கொஞ்ச நேரம் நல்லா புரியுதுங்களா? நம்ம கேள்வி என்ன படித்து கொண்டு இருக்கோம். எனக்குள்ள இருக்கிற கொஞ்சம் விசுவாசம் அதிகமாகணும், கொஞ்சம் அன்பு அதிகமாகணும், கொஞ்சம் கீழ்ப்படிதல் அதிகமாகணும், கொஞ்சம் பரிசுத்தம் அது வந்துங்க. நான் அப்படியே பேசினா ஏதாவது சரியாயிடுமா? அது எவ்வளவு தப்பான போதனை. இப்ப கொஞ்ச நேரம் ஒரு உதாரணம், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லதான் நான் வந்தேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அங்க யார் போறான்? லூக்கா 24ஆம் அதிகாரத்துல. ஏன்னா இப்ப நமக்கு அது பக்தி விருத்தினா உங்களுக்கு விளங்கணும். அது எப்படி நடக்கும்னு, எப்படி நடக்கும், ஆவியானவர் எப்படி செய்யறாரு. 24ஆம் அதிகாரம் எம்மாவூர் சீஷர்கள் 13ஆம் வசனத்திலிருந்து 24 வரைக்கும் வந்து பிற்பாடு தொடர்ந்து என்ன செய்யறாருங்க. இப்போ எம்மாவூர் சீஷர்கள் ஏசாவை பற்றி அறிந்திருந்தாங்க, சிலுவையின் பாடு மரணத்தை அறிந்திருந்தாங்க, அடக்கம் பண்ணப்பட்டதை அறிந்திருந்தாங்க. ஆனா உயிர்த்தெழுதல கேள்விப்பட்டாங்க. என்ன பண்ணப்படுங்க? அது பாருங்க என்ன போட்டிருக்குதுங்க. 24ஆம் வசனம் 23, 24. அவருடைய சரீரத்தை காணாமல் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆமா நம்ப முடியாம அடக்கம் பண்ண சடலத்தை காணும்னு சொல்லிட்டாங்க. அவர் உயிர் காணும்னு சொல்றது ஒரு நிலைங்க, அவர் உயிரோடு இருக்கிறார் சொல்றது இன்னொரு நிலை. எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். 24ஆம் வசனம் கண்டார்கள். ஆனா பார்த்தா உண்மையா காணதான். இதானே எம்மாவ சீஷர் நட. இப்ப அவங்களுடைய பக்தியில என்னென்ன பிரச்சனை? அவங்களுடைய விசுவாசம் சரியா இருந்துச்சா? என்ன விசுவாசம்? அவர் தீர்க்கதரிசிங்க இயேசு கிறிஸ்து தெரியாத மாட்டிக்கினாரு, அச்சு கொண்டுட்டானுங்க, உள்ள அடக்கம் பண்ணியாச்சு. அவ்வளவுதானே விசுவாசம்? அது விசுவாசமா? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற சத்தியம் அவங்களுக்கு தெரிஞ்சுதா? இல்ல. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியணும்? அவங்களுடைய பக்தி விருத்தி அடையணும். என்ன நடக்கணுங்க? இயேசு கிறிஸ்து, எந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தாரோ அந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தார். இந்த பக்தி விருத்தியை என்ன செய்யணுங்க? அந்த மக்களுக்கு கொடுக்கணும். ஏசாமி எப்படி கொடுத்தார்? அடுத்த 3 வசனம் படிங்க. யார் அந்த அவர்? இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட போறார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி திருப்பியும் தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத, பாத்தீங்களா, மந்த, அதாவது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் சொன்னவைகளை புரிந்து கொள்ள முடியாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து அதாவது மாம்சத்திலே வருகின்ற இரட்சகராகிய மேசியா மாம்சத்திலே பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்க தரிசனங்களும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் பாருங்க, தம்மை குறித்து, யார் தம்மை? உயிரோடு இருக்கிற தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு. இது ஏனுங்க செஞ்சாரு? ஊதி பரிசுத்தாவியானவரை அப்படியே பக்தி வித்தி அறிஞர்கள் சொல்ல வேண்டியதானே? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஒரு 2 எம்மாவூர் சீஷர்கள், குருடாக்கப்பட்ட மந்த இருதயம் உள்ள சத்தியத்தை உணராத மக்களிடத்துல எப்படி பக்தி விருத்தி உண்டாக்குனாரு? எப்படி உண்டாக்குனாரு? மோசே முதலான தீர்க்கதரிசிகள் சொன்ன வேத வாக்கியங்களை எடுத்து சொன்னாரு, புஷ்னா ஊதினாரு. இன்னும் பேசுறோம். அவரை விட எனக்கு இருக்கிற ஆளு பெரிய ஆளு. என்னங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம்? பக்தி விருத்தி எப்படிங்க வரும்? இன்னொரு முறை அந்த கேள்வி கேட்டா உங்களுக்கு கேளுங்க. உங்ககிட்ட கேட்கறாங்களா பக்தி எப்படி வரும்? கர்த்தருடைய வசனத்தை நான் விளங்கிக் கொள்ளாம, வசனம் நல்லா விளங்கிக்கணுங்க. வசனம் ஏசாமி எதைதான் பயன்படுத்தினாரு? அப்படின்னாரா? இல்ல. இன்னும் இதுக்கு மேல வளர்க்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து எப்போதுமே தோற்றம் அழித்துக் கொண்டு இருக்க முடியாது. எப்போதும் சுத்தினா இருப்பா நீங்க. அது அவருடைய வேலை. வேத வாக்கியங்களை நீ விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் கேள்வியினால வரும். கேள்வி கர்த்தருடைய வசனத்தினாலே வரும். வசனம் இல்லாம விசுவாசம் வர முடியாது. இப்ப உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எவ்வளவு பெரிய விஷயங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தீர்க்கதரிசிகளின் மூலமாக, சங்கீதங்களின் மூலமாக கிறிஸ்து உயிர்த்தெழ வேண்டும், மகிமைக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்படுவன அவ்வளவு அழகா விளக்கினுக்கிறாரு. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுகிறோம்? நான் ஏதோ ஒண்ணு எனக்கே விளங்காத பேசினப்பங்க நான் பக்தி விருத்தி அடைவேன்னா, இது எங்கெங்க அது மாதிரி நடந்தது? இப்ப நான் ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன உதாரணம் சொன்னேன்? ஒரு மனிதனுக்குள்ள பக்தி விருத்தி வர வேண்டுமானால் கர்த்தருடைய வசனம் அவனுக்கு சொல்லப்பட வேண்டும். அந்த வசனம் விளங்கணும். ஐயா சொன்ன காதுல கேட்டு நம்முடைய சிந்தனையில விளங்கி நாம தேவனுக்கு கீழ்ப்படியும் போது பக்தி விருத்தி. அப்ப இதெல்லாம் நடக்காதுன்னா அது பக்தி விருத்தியா? அது அப்பட்டமான பொய். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்.
பரிசுத்தாவியானவர், ஏன் அதை நான் சொல்றேன்னா, பரிசுத்தாவியானவர் அவர் சொல்லி இருக்கிற சத்தியத்துக்கு மாறாக ஒரு காரியத்தை செய்வாரா? 20-21 அடுத்த ஒரு விஷயம். சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளா. யாரை பார்த்து அந்த வார்த்தை சொன்னார் அவரு? யாரு? ஆவியானவரா பவுலா? ஆவியானவர். சகோதரரே புத்தியில குழந்தையா இருக்காதீங்க. தேவனோட பேசுறவன போய் அப்படி சொல்லணுமா? ஒருத்தனுக்கு விளங்காது. இந்த வியாக்கியானம் போட்டு பாருங்க சார். அவர் பேச விளங்கும்படி பேசுறாரு பவுல். அது 2ஆம் வசனத்தை தப்பா வியாக்கியானம் பண்ணீங்க, அந்த முழு அதிகாரத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியாது. அது எல்லாரும் விளங்க முடியாது. ஆனா பேசுறவனுக்கு விளங்குச்சுன்றதுல நில்லுங்க. எப்பவும் பேசுறவங்களுக்கு தெளிவா இருந்துச்சு. புத்தியில குழந்தை அப்படிங்க. புத்தி என்பது நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஆவியில் எங்கேயோ நடக்கிற சமாச்சாரம் இல்ல. சாதாரண புத்தி தந்திருக்கிறார். எப்படி நடக்கணும், எப்படி போகணும், எப்படி வரணும் இல்லையா? அந்த காலத்துல விஷத்தை குச்சா கூட என்ன ஆக மாட்டானா? முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவன் சாவுக்கு எதுவான சாப்பிட்டா கூட சாக மாட்டான். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவன். இப்ப சோறு துண்ணா செத்துறான். டாக்டர் சோறு துண்ண வேணான்னு சொல்லிக்கிறாங்க. சோறு துண்ணா செத்துருவேன். சர்க்கரை ஜீவனுக்குள்ளது, உப்பு ஜீவனுக்குள்ளது. உப்பு தயவு செஞ்சு வேணாம். அந்த காலத்து கிறிஸ்தவன் விஷத்தை குச்சா செத்து ஆக மாட்டான். இப்போ சோறு துண்ணா செத்துருவான் கிறிஸ்தவன். ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய காரியங்கள் எங்க போய் போச்சு தெரியுமா? வேத வசனங்களை ஆராய்ந்து படிக்கிறது இல்லைங்க. நான் தெளிவா கை நோக்கி சொல்றேன். நான் உங்களை பைபிளை சரியா படிக்கிறது இல்லை யாருமே. ஆல் நைட் பிரேயர்னு வைப்பாங்க, அவங்க பிரேயர் பண்ண மாட்டேன், பிரசங்கம் பண்ணிப்பாங்க. பைபிள் படிக்கிறது சாத்தான். அவன் சொல்லும் போது சொல்லுவான் சாத்தான், என்ன பைபிள் படிக்காம ஒரு குரல் கேட்டுன்னு இருப்பான் உள்ள. என்ன பைபிள் படிக்காம இருக்கிற தம்பி, என்னப்பா பைபிள் படிக்காம இருக்கிற? அப்பதான் நீ கிட்ட சேப்ப. சாத்தமா அந்த யோசனை கொடுக்குறேன், பைபிள் படிக்காம இருக்கிறியான்னு. நீ படிக்க போன டேய், ஒரே ஒரு விக்கெட் தாங்க இது கையில, 5 ஓவர் இருக்குது, 15 ரன் எடுக்கணும். அத்தை விட்டுட்டு அது வருமா திருப்பி? அந்த 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 த்ரில் வருமா எங்கேயாவது? அதை போய் கேட்டு அப்புறம் பார்த்தா பைபிள் கையில இருக்குது. அது கிட்ட போறதை பற்றி விட்டுருவோம். அவனை பைபிள் படிக்கிறது இல்லைங்க. நாம பெருசுங்க யார நம்பினுக்கிறோம். எங்களை மாதிரி நின்று ஏமாத்திட்டு போறாங்க. போல்டா பேசுறாருப்பா, என்னப்பா? அது என்னமோ ஒரு வசனத்தை சாதாரணமா பேசுறவங்களுக்கு மரியாதை கிடையாது. அதை போட்டு அழுத்தி ஏறி நின்று எதிரி குச்சி. அன்னைக்கு அந்த குருட அலங்கார வாசல் நின்னானே, அவங்க போய் என்ன பண்ணாங்களாம், கைப்பிடிச்சு தூக்குனாங்க. அவன் எழுந்து நின்று குதித்து ஓடி ஓட்டாவ. இன்னைக்கு ஊழியருக்கு குச்சிருக்கிறாங்க மேடையில, அவன் அப்படியே தாங்கிறான். சப்பானி இன்னும் அப்படியே தாங்க இருக்கிறான். ஊழியருங்க நின்று குச்சி இறங்கிங்கிறாங்க. சப்பானி அப்படியே தாங்கிறான். அவன் அந்த சப்பானி எழுந்து நின்று குச்சி ஓட்டானுக்குது. இப்போ நான் ஒண்ணு கம்பேர் பண்ணி காட்டுறேன். இப்ப ஊழியக்காரர் குதிக்கிறார் மேலே கீழே, அவன் அப்படியே சைலண்ட். அதனால்தான் சொல்றேன், என்னையா நீங்க கேட்க விரும்பினா எதிர்த்து தயவு செஞ்சு அட்ரஸ் கொடுங்க. குடி விழுந்த கண்ணில் புது கண், அது வரமுக்க முடியாதான்னு எனக்கு ஆண்டவர் அற்புதமானவர். 5 அப்பம் 5000 பேருக்கு, 7000 பேருக்கு, 4000 பேருக்கு கொடுத்தாங்களே. ஏது அப்பமா அதுல 4000 பேரு. இதெல்லாம் இப்ப நடக்குதா? எல்லாம் அப்பம் சுட்டுட்டு ஏமா அவ்வளவு மாவு சின்ன ரொட்டி குறைவா வருத. ஜவும் பஞ்சி செஞ்சா நிறைய வந்திருக்கும். நம்ம ஓலம் அதுதான். நேத்துனாக்கா அவ்வளோ பூரி வந்துச்சு, இன்னைக்கு காணும். நேத்து சின்ன சின்ன சுட்டாதால அவ்வளவு வந்தது. இதெல்லாம் போய் அம்மா அற்புதங்களா அப்படியே போய் பரலோகத்துக்கு போதுகிறது இல்லம்மா. அநேக உபத்திரவங்களுடைய வியாதிக்கு தோத்திர சொல்லியா? வியாதிகள் தேவனுடைய கிருபை என்று ஜான் பிளேவில் எழுதினான். 17ஆம் நூற்றாண்டு ஆளு புஸ்தகம் இருக்குறீங்க, கடவுள் செயல் ரகசியம். உனக்கு வியாதிக்காக சோத்திரம் சொல்லு, இல்லைன்னா நீ எப்போ கெட்டு போயிருப்ப. உனக்கு இருந்த புத்தி வியாதியை கொடுத்து ஒடுக்கிறார் ஆளுங்களை. என் வியாதிக்காக சோத்திரம் ஆண்டவரை சொல்ல முடியுமா? நீ சொல்லிப்பார். அவர் அப்படி சொல்றார், வியாதிகள் தேவனுடைய கிருபை. வியாதியோட நீ போராடாத. வியாதி பாவத்தினுடைய விளைவு. பாவத்தோட போராடு. தெரிஞ்சு நீ அதோட போராடு. அத்தை விடவே மாற்ற. அக்கா உனக்கு வேணா இது கொடுத்துடு. அண்ணா ஸ்வீட் வேணாவா? அப்படியே வச்சிருக்க எலியில குடு. ஏன்னா குப்பை தொட்டியா எல்லாத்தையும் வாரி கொட்டிக்கின்னு இந்த பக்கம் சக்கரை போதுங்க, இந்த பக்கம் உப்பு போதுங்க, மிளகாத்தூள் ஒண்டி தான் வெளியே வரல.
விசுவாசிங்களா? பைபிள்ல ஆண்டவர் திட்டமா சொன்னாரு, பெருந்தேனி, லௌகீக கவலை, வெறி, இந்த மூணும் உன் இருதயத்தை பலவீனமாக்கும். 10 பைசா பைபிள், லூக்கா சுவிசேஷம் 21:34. அந்த பரம டாக்டர் சொல்றாரு, இவன் கையை கொடுத்தான் டாக்டர் கிட்ட. அண்ணன் தான் மாட்டீங்க என்கிட்ட, கை கொடுங்க. அல்லப்பா, அங்க இல்லப்பா, கை டாக்டர்ப்பா, டாக்டர் பழிச்சு பார்க்கப்பா. அண்ணா இனிமேல் நீங்க டயட் கண்ட்ரோல்ல இருக்கணும், டென்ஷன்லாம் வரக்கூடாது, நான் மாத்திரை கொடுக்குறேன், நிம்மதியா இருக்கணும், கவலைப்படக்கூடாது. இது 3 சொல்லிட்டு 250 ரூபாய் பிடிங்கிறான் அந்த டாக்டர். அதே 3 அங்க இருக்குது 10 பைசா பைபிள்ல. அம்மா சொன்னதை கேட்டியாமா? டயட் கண்ட்ரோல். அங்கதான் அவரு வீட்டுல வந்து தோத்திரம் பண்ணி தொண்டுதான் சாத்தம் உபதேசம். அது எந்த சாப்பாட்டுக்கு தோத்திரம்? லிமிட்டான சாப்பாடு வச்சு அதுதான் தோத்திரம். பாண்டி நிறைய கொட்டின்னு ஆண்டு தோத்திரம்பா, இது ஆசீர்வாதம் தான் ஆண்டு அதுக்குத்தான் செய்வார். அதனால இந்த குணமாக்குற ஊழியத்துக்கெல்லாம் கிறிஸ்தவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தோம். அது ஏதோ அஞ்ஞானிங்க எல்லாம் போறாங்க, அது பத்தி காரியம். நீ போவதாங்க, நீங்க உனக்கு பைபிள்ல ஒழுங்கா வாழ்த்து கொடுத்துக்கிறாரு. அது ஒழுங்கு தவறுனா ஏற்கனவே அடிக்கும், கடவுள் அடிப்பார். ஜனங்களை ஏமாத்த வேணாம். நாம் அப்படி எந்த ஊழியம் கையளிக்கப்படவில்லை. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே செய்தி போய் சொல்லு. அதனாலதான் ஜகன விசுவாசி ரட்சிக்க தேவனுக்கு பிரியம். அற்புதம் செய்து அது அதல்ல. இன்னைக்கு இதெல்லாம் உள்ள எபிடமிக் மாதிரி நொடிஞ்சு தேவனுடைய வார்த்தையில சொல்றேன்னு பாருங்க. அந்நிய பாஷையில பேசினா பிசாசுக்கு தெரிஞ்சிருங்க, தமிழ்ல பேசினா ஜெபம் பண்ணா பிசாசுக்கு தெரிஞ்சிருமா. ஒரு ஆளு என்ன சொன்ன, அந்த ஊழியக்காரர் சொன்ன இன்டர்பிரட் பண்ணாரு ஒரு அந்நிய பாஷையா. அங்க ஒரு என்ஜினியர் ஸ்டூடெண்ட் கோயம்புத்தூர்ல, பிரதர் நீங்க பண்ற ஜெபம் உங்களுக்கு விளங்குதான்னு கேட்டான் அந்த ஆளு. ஆமாப்பா நல்லா விளங்குதுப்பா, சபையில பண்ற ஜெபம்லாம் அது மைண்ட் பிரேயர் தான், ஜெபம் பண்ண விளங்கக்கூடாது எனக்கு. அப்போ எனக்கு விளங்குறதெல்லாம் மைண்டுன்றியானா? அவன் வெறும் மைண்டு. அப்ப பைபிள் விளங்குது என்ன? நான் கம்மன் ஆயிட்டா பைபிள் பச்சா விளங்குத என்ன பண்றது? எங்கேயோ போயிட்டாங்க அவங்க எல்லாம். பிளீஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு யோசனை. எனி கொஸ்டின்? அந்த 18, 20, 21 மறுபா இந்த வசனத்தை அவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க பாருங்க, ஜனங்களுக்கு விளக்கம் பண்றாங்க. 21 படிங்க. மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனத்திடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். இத பச்சிட்டு அதுக்கு பின்னால் இதுவே இலைப்பாறு பண்ணுக்கு இலைப்பாறுதல் இருக்குத. அந்நிய பாஷையெல்லாம் இலைப்பாறு செய்யுதுன்னு வியாக்கியானம் பண்ணிக்கிற பிளண்டர் மிஸ்டேக். ஐயா அது ஏசாயாவில வந்த வசனத்தை எடுத்து இங்க ரெஃபர் பண்றாரு. மறுபாஷைக்காரரும் மறு உதடுகளால இந்த ஜனத்திடத்துல பேச அவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டான்னு யூதனை பார்த்து சொல்றாரு. எப்போ பிரமாணம் அழிஞ்சினதையோ உனக்கு விசுவாசத்தினால வாழ்க்கை என்ற அந்த நீரூற்று இறங்கும் போது உன் தாகமெல்லாம் தீர்க்கப்பட்டு நீ இலைப்பாறுதல் அடைவ. இயேசுவனுடைய செய்தி உன்னை இலைப்பாறுதல் பண்ணும். ஆகவே நான் அயல் நாட்டிலிருந்து வர மக்களோட அவங்களால யூதர்களை உங்களுக்கு செய்தியை கொடுப்பேன். புரியுதுங்களா? வெளியேறின வர உனக்கு செய்தி கொடுப்பானா? நீ எபிரேய பாஷை தான் தெய்வீக பாஷை, தெய்வீகமான பாஷை, அதுல தான் எல்லாம் இருக்குன்னு உனக்கு வெளிநாட்டில இருந்து வர்றவன் செய்தியை கொண்டாடுவான். மறுபாஷைக்காரர்கள் அந்நிய உதடுகளினால. அது இவங்க என்ன சொல்றாங்க, இது அந்நிய பாஷை பேசினா அது இலைப்பாறுதல் வரும். அது கீழே சொல்றாரு, நான் பேசினா கூட அவன் செவி கொடுக்க மாட்டான்னு. யாருக்கு அந்நிய பாஷை வரும்னு அவங்க நம்புறாங்க? தேவனுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைங்களுக்கு தான் அந்நிய பாஷை வரன்னு சொல்ற. ஆனா இங்க இருக்கிற வசனம் அப்படி பேசினா கூட அவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டான்னு எழுதி வச்சு அங்க யூதனை சொல்ற அந்த வசனத்தை சொல்றது இங்கே கொண்டு வந்து இதை அந்நிய பாஷை வருமானது இலைப்பாறுதல் பண்ணுகிறது ஒரு பிளண்டரான தப்பு. எல்லாம் பெரிய ஊழியக்காரங்க மொத்த பேர் அதை ரெஃபர் பண்ணிருக்கிறான். அது யூதனை கிண்டல் பண்றாரு ஆண்டவர். நீ என்னடா பிரமாணம் அது பின்னாலே ஓடுகிற நியாய பிரமாணம் எல்லாம் முடிவுறுத்து விசுவாசத்தினாலே மீட்பு அப்படி வரப்போகுது, அது உன்னை இலைப்பாறு பண்ணுவது. நீ இந்த பிரமாணத்தின் ஓடி ஓடி இலைப்பாருங்கிட்ட எவ்வளவு பெரிய கஷ்டம். இந்த ஆடு உள்ள எடுத்துக்க முடியாது. அப்போ தேவாலயத்தில் வளர்ந்த ஆடு பரிசுத்தமான ஆடு இருக்குதுடா, அப்ப இந்த ஆடு எத்தணுமா? சரிங்க, இந்த ஆட்டை எடுத்துன்னு போறான். போயிட்டு அங்க நின்று தேவாலயத்து ஆடு எவ்வளவுங்க? 100 ரூபாய்ப்பா, இந்தாங்க 100 ரூபாய். இன்னும் ரூபாயா? நீ இன்னும் 100 ரூபாய் எடுத்துன்னு வந்துக்கிற. போய் தேவாலயத்து ரூபாய் வாங்கினோம் 100 ரூபாய். தேவாலயத்து 100 ரூபாய் போய் வாங்கினா எவ்வளவு கையில வச்சுக்கிற? 100 ரூபாய் தாங்க இருக்குது. ஐயோ 200 ரூபாய் கொடுத்தா தான் தேவாலயத்து 100 ரூபாய் கிடைக்கும். பாக்குறான் 200 இல்லைங்களா? அந்த ஆட்டுச்சுமா அந்த ஆட்டை கொடு 100 ரூபாய் கொடுக்குறோம்.
வாங்கி 200 ரூபாய் தேவாலயத்து 100 ரூபாயில போய் தேவாலயத்து பக்க ஆடை வாங்கிட்டு வரணும். எவ்வளவு கொடுமை. ஏசா சவுக்கு எடுத்துன்னு போய் பின்னிட்டாரு. அவங்க ஓடி ஓடி போங்கடா. யூத மார்க்கத்தை அந்த யூத அத்தி மரம் இலைகளோட வைத்து ஏமாற்றி கொண்டு அத்தி மரத்தை சபித்த அன்னைக்கே யூத மார்க்கம் போச்சு. யூத மார்க்கம் மாத்திரம் அது வேகமா பரவிந்து ஒரு புள்ள குட்டியை விட உயிரோடு இருந்திருக்காரு. நம்மள அப்பாவே அம்மாவை பார்த்து ஒரு மாதிரி பேசினா இழுத்துன்னு போய் கல்ல மூட்டு வந்துடும். யூத மதம் அப்பாவும் அம்மாவை எழுத்து ஒரு வார்த்தை பேசினா காடு பூச்சி இழுத்துன்னு போய் பள்ளத்துல தள்ளி கல்ல போட்டு மூட்டு வந்துடும். ஒரு புள்ள உயிரோடு இருக்குமா? நம்ம வீட்டு பிள்ளைங்க யூத மதம் இருந்திருந்தா எழுத்து பேசுற பக்கத்து வீட்டுக்காரன் காது விட்டு கேட்டா முந்தி போயிடுச்சு. என்ன பையன் இனிமே பேசணும் உன்ன வெளியே வா எல்லாம் வாங்க ஜனங்கள்லாம் வாங்க அப்ப திட்டம் அந்த பையன் எழுத்துன்னு போப்பா எழுத்துன்னு போ. ஒரு புள்ள உயிரோட இருந்திருக்குமா? எவ்வளவு கிருவியா அப்பா அந்த யூத கப்பு அந்த அத்தி மரத்தை சபி அன்னைக்கே சபி. அதான் ஒரு டிராமட்டிக்கலான ஒரு பேரபுள். அது அந்த 22 என்ன நம்ம முதல்ல விளக்கம் சொன்ன நினைக்கிறேன். அப்படி இருக்க அந்நியவாசிகள் விசுவாசிகளுக்கு அடையாளம் கிடையாது. அது அப்ப இங்க எதுக்கு பேசினுங்கிற? அந்நிய பாஷையானது விசுவாசிகளுக்கு அடையாளம் கிடையாது. அது அவிசுவாசிங்கிட்ட இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு சுத்தமான பிளாக் பார்த்திருக்கிறீங்களா? கட்ட கறி நேரத்தில் நீக்கிறோம். சுத்தமான நீக்கிறவங்க நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அவங்கள பார்த்தா பயந்துருவீங்க. நீங்க இந்த பெட்டி கலர் இருப்பான், இருண்டு இருக்கும். அதே மாதிரி வெள்ளைக்காரன் சுத்த வெள்ளை. அவங்க தமிழ்ல அழகா பேசினா என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் நின்று பேசினேன் சர்க்கிள்ல ஏதோ பைத்தியக்கான ஒளின்னு போய். ஆனா அதே மாதிரி பிளாக் மேன் அல்லது ஒரு வெள்ளைக்காரன் நின்று தமிழ் பேசினா 2 பேரும் நிக்க மாட்டாங்களா? ஓ அவிசுவாசிகள் உடனே அவங்களுக்கு அடையாளம் நம்ம பாஷையில எப்படி அவன் பேசுறான்? விசுவாசிகள் இடத்துல நீ அந்த இடத்துல போய் ஒன்னும் அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு கேட்கிறேன், அந்நிய பாஷை பேசினாதான் கடவுள் உள்ள இருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுதா? இல்ல தீர்க்கதரிசனம் வர்றதா இருக்குன்னு சொல்றாரு. வசனம் படிங்க. அந்நிய பாஷை பேசுறதா கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்றது இல்ல. தீர்க்கதரிசனம் வர்றதுல அது இருக்குதுன்னு எழுதி இருக்குது. அந்நிய பாஷையில் இருக்கிறாருன்றது காணும். அதுக்கு அர்த்தம் அந்த மாதிரி படிங்க. 25ஆம் வசனம் படிங்க. அப்போ நீ தீர்க்கதரிசனம் சொன்னா பிரசங்கம் பண்ணும் போது சொந்த மொழியில அவள் இருதயத்தின் அந்தரங்க வெளியாகும். அவன் முகங்குப்புற உழுந்து தேவன் உங்களுக்கும் மெய்யா உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று வெளியே வந்து பிரசங்கம் பண்ணாவே அடையாளம் தெரிஞ்சு போய் தீர்க்கதரிசனம் வரும். ஏன் இப்ப அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க? தீர்க்கதரிசனம் வர உடைய பிரசங்கம் வர இருக்கிறவங்க எல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க பரிசுத்த அபிஷேகம் பெற்றவங்க ஏன் சொல்ல மாட்டாங்க? ஒரு விளங்காத பாஷையை பேசினீங்க போய் அவனை ஏமாத்தி உங்களுக்கு இன்னொன்னு உண்மையா சொல்ற இப்படி சொல்ற வருத்தப்படாதீங்க. இப்ப நாங்களும் பிரசங்கம் பண்றோம், எங்களை கடவுள் ஊழியக்காரன் ஒத்துக்கிறீங்களே இதே தெரியல. ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆள் ஆவில நினைச்சிட்டாருன்னா அவருக்கு முத்திரை குத்தி அனுப்பிச்சிடுறாங்க. எப்ப ஏசாமி எங்க போனாரு தெரியாதுங்க, பாவி என்ன தெரியாதுங்க, ரட்சிப்புனா என்ன தெரியாதுங்க. அவர் அந்நிய பாஷை பேசுறாரு, அதனால ஆவியான உள்ள அபிஷேகம் பண்ணிக்கிறார். நீங்க எத்தனை பேரை இந்த மாதிரி காட்ட முடியும்? ஒண்ணுமே தெரியாத பாஷை பேசிட்டு இருப்பாங்க, பைபிளை பத்தி தெரியாது. அருமையானவர்களே, இங்க பார்க்கக்கூடிய பக்தி விருத்தி அடைதல் ஐயா விளக்கம் பண்ணார். ஒரு காரியம் பற்றி விளங்கலன்னு சொன்னா அவனுக்கு எப்படி பக்தி விருத்தி வரும்? அது விளங்காமலே வருது. சரி, உங்களுடைய கேள்விகள் என்ன ஐயா? அதனால அந்நிய பாஷையானது விசுவாசிகள் மத்தியில் நீ பேசி அதிலிருந்து எந்த பலனும் பெற முடியாது, அதுல எந்த ஆச்சரியமா வர முடியாது. அது அவிசுவாசிகள் மத்தியில் போய் செய்தா அது அவங்களுக்கு அடையாளமா இருக்கும். கடவுளுடைய ஆளுங்க வந்துக்கிறாங்க, தீர்க்கதரிசனம் தான் அடையாளம். அதனால பிரசங்கி இப்ப ஒரு வர இருந்தாக்கா அதை நாடுங்க. வேற எனி கொஸ்டின்? 13:8 ஓய்ந்து போகும். ஆமா, அந்நிய பாஷை வரும் ஒழிந்து போகும் என்ற வார்த்தையை அங்க அவர் கொடுக்காம ஓய்ந்து போகும் சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு கூட பாருங்க எவ்வளவு படிக்கிறாங்க, எல்லாரும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இங்கிலீஷ் லிட்டரேச்சர் இந்த மாதிரி பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறாங்க. அவங்கள ஒரு ஆள் மொழிபெயர்க்க சொல்லுங்க, ஒன்னும் தெரியாத ஆள் அவங்க உட்காந்து மொழிபெயர்த்து நிற்பாரு. அந்த வரை ஓய்ந்த நிலையில இருந்து கொண்டு முன்னே படிக்காமலே வந்தது. அது இப்போ படிச்சா கூட சில யாருக்கு கடவுள் அது அருள் கொடுக்கிறாரோ அவங்க மத்தியில அந்த பாஷையினுடைய வலிமை இருக்கும். புதிய பாஷை அதனுடைய விளக்கதான் 2ஆம் அதிகாரமா. நவமான பாஷைன்னா புதிய பாஷைன்னு அர்த்தம். என்ன விசுவாசிக்கிறவங்க பேசுவாங்க, அது ஒரு அடையாளம் என்ன ஆண்டவர். அதுதான் 2ஆம் அதிகாரத்துல அந்த சீடர்கள் பேசினாங்க. தூதர் பாஷை இருக்கும். நீ எந்த பாஷைனா பேசு, உனக்கு விளங்கணும். அதுதான் நம்ம பாயிண்ட். தூதர் பாஷைனா பேசு, பரலோக பாஷைனா பேசு, எனக்கு விளங்குச்சுங்க, இது அர்த்தம். புரியுதுங்களா? ஆமா, எனக்கு இப்ப தூதர் பாஷை இல்லை, நான் மறுதளிக்கு போறது இல்லை. தூதர் தான் அவங்களுக்கு பாஷை இருந்திருக்கும். இன்னொன்று பரலோகத்தில் இருக்கிற பாஷை ஆடியபிளா இருக்காது. ஆடியபிள் மீனிங் காதுல கேட்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா அங்க காது இருக்காது உங்களுக்கு.
காது மூக்கு கண்ணெல்லாம் எங்கோட முடிஞ்சிடும், சரீரம் போய் பரலோகத்தை சுதந்திரிக்காது. அதனால அங்க இருக்கிற பாஷை இங்க பேசுறேன்னு சொல்றது. பவுல் நான் 3ஆம் வானம் வரை போனேன், அங்க பரதீசூல எட்டி பார்த்தேன், அங்க மனுஷர் பேசப்படாததுன்றான். அவன் அந்நிய பாஷை பார்த்தவன், அந்நிய பாஷையில ஓடினவன், கீழே சில சபையில பேசினாங்கன்னு எழுதியிருக்கணும். மனுஷரால் பேசப்படாததும் ஆன வார்த்தைகளை கேட்டான். அத பரலோக பாஷை மனிதனால உச்சரிக்க முடியாது. அதே நாங்க பேசுறோம்னு சொன்னாங்க, கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். பரலோக பாஷை நீங்க பேசுறீங்க, விளக்கம் சொல்லுங்க. பரலோக பாஷை பேசுறேன்னு சொல்லும் போது அவ்வளோ நீட்டு பேசுறீங்களா? அவன் தண்ணிக்கு என்ன, நெருப்புக்கு என்ன, பூவுக்கு என்ன, ரட்சிப்புக்கு என்ன, நரகன்னா என்ன, அந்த பாஷையில சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா அப்போ அந்த பாஷை தெரிஞ்சு எப்படி சொல்றது? ஜெபம் பண்ணும், இதுதான் ஏற்படுத்தின மயக்கம். ஜெபம் பண்ணும் போது எங்களுக்கு வந்து பாஷை அதான் வரும், பைபிள்ல இல்லைங்க. இப்ப நான் அதுக்கு மேல இப்போ ஒரு காரியம் சொல்றேன். ஐயா, இப்படி குதிக்கிறது, இப்படி பேசுறது வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்குதுன்னா நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன். பிளீஸ். ஆமா, என் சகோதரியே, என் பாசமுள்ள சகோதரனே, நாங்க இப்படி பேசி இப்படி பண்றது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குதுன்னா என்ன கூட சேர்த்துங்க, நான் முயற்சி பண்றேன். ஆனா அது பைபிள் இருக்கிற பாஷை. உனக்கு இது இப்படி ஒரு இது வந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதானா அது அப்படி பிரசங்கம் பண்ணு. ஐயா, இந்த மாதிரி பேசி ஒரு மாதிரி பரவச பேச்சு வருதியா, அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னா அதை நான் 100% ஒத்துக்கிறேன், தோத்துறோம். ஆனா அதை போய் பைபிள் இடம் தேடாது. இப்ப ஃபுட்பால் ஆடுற இடத்துல போகும்போது கோல் கிட்ட பந்து மூவ் ஆயினுக்குது, அவன் கிரிக்கெட்ல உட்காந்துவான், அவன் பந்து போயினே இருக்குது, புடிச்சான் ஒருத்தன் எதிர் வீடு குதிப்பான், ஒருத்தன் கம்முன்னு பார்த்துன்னு அதை கம்முன்னு பார்த்துங்கிறது உணர்ச்சி இல்லைன்னு நினைக்காத. இப்படி பண்ண நல்லா இருக்குதுன்னா நானும் உன்ன மாதிரி ஆக விரும்புறேன். ஆனா ஐஸ்கிரீம் தூக்கின்னு வந்த உடனே 1/2 கிலோ ஐஸ்கிரீம் 1/2 கிலோ ஃப்ரீ வருது உள்ள, அரை வாங்கினா 1 அரை ஃப்ரீ. குழந்தைங்க எப்படி குதிக்கும், கிழமை எப்படி குதிப்பான் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் குடிச்சா அது நல்லா இருக்குமா பாருங்க. புத்தி கிடையாது இருக்கு. எங்க வீட்டுல அப்படி சொன்னாங்க, புத்தி இல்லாத பண்ற என்னையா, வயசாகி போச்சு ஒண்ணு வேலை. எங்க வீட்டுல எனக்கு வயசு சும்மா ஞாபகம் பண்ணிருக்காங்க. நான் கண்ணாடியை பாக்குறதே கிடையாது. பாட்டு எளிமையாகுது, குரல் எல்லாம் எளிமையாகுது, எல்லாம் எளிமையாகிறேன்றாங்க. அதிகமா கண்ணாடி பார்க்க மாட்டேன் நானு. அவங்க சொல்றாங்க வயசாயிடுச்சேன்னு சொல்லிருக்கிறாங்க. ஐஸ்கிரீம்னு சொன்னா குழந்தை குதிக்கும். பசுத்தாவில குழந்தை நேர்ப்புனா என்ன பண்ணும், அது துள்ளி குதிக்கும். யோகாசனம் குச்சான், அதை நான் ஃபர்ஸ்டா பெறதை பத்தி பேசும்போது பேசலாம். குழந்தை உள்ள குதிக்குது, கேள்வி வந்து ஆவியார் வந்து அவன் குதிப்பானா? அந்த வயசு நிமித்தமா நீ புருஷரா இருங்க இல்லையா, அதுக்கு போய் குச்சி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியா இவ்வளவு வருஷங்கள சபை ஓடிச்சு, மிஷினரிங்க ரத்த சாட்சி எல்லாம் சேர்த்துருக்காங்க, அவங்க எல்லாம் அமைதியா தான் தொழுதாங்க. இது எங்கிருந்தோ உள்ள நுழைஞ்சிட்டு ஜனங்களெல்லாம் கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. அல்ல ஏதான புத்தியீனமான புத்திக்குள்ள காரியம் எதனா இருக்குதானே காணுமே. பிளீஸ் என் அருமை சகோதரியே, உன்னை எப்படி கேட்க சொல்ற அப்படி கேட்கறேன். நான் மெதுவா உட்கார வச்சு படம் போட்டு அவனுக்கு விளக்கம் பண்ணுங்க. உங்களுக்கு புண்ணியமா, கோடி புண்ணியம். அவன் உட்காந்து படிக்க மாட்டாங்க. பைபிள் எப்படி வைங்க. நான் ராத்திரி ஜன்னல்ல பார்த்தேன், அப்படியே இறங்கிச்சு இத்தான் சொல்லிப்பாங்களே தவிர பைபிள். அதான் பைபிள் அத்தாரிட்டி நாசம் பண்ணிட்டாங்க, கடவுளையும் நாசம் பண்ணிட்டாங்க. அறியாமலே நடந்தது. இது பாவங்க. இது ஏதோ மேலே கஷ்டம் இந்த கேள்வி. திருப்பி அந்த வசனம் படிப்போம். அதாவது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்படி இருக்க அந்நிய பாஷை வந்து யாருக்கும் அடையாளம்? அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு மிக தெளிவா, அவிசுவாசிகளுக்கு ஆமா அடையாளம் தானப்பா பைபிள்ல போட்டுக்குது. ஆனா நம்ம கிட்ட கேட்கறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு அந்நிய பாஷை இல்லைன்னா ஆவியானவர் இல்லைன்றாங்களே. அப்ப எப்படி அது மாதிரி சொல்றாங்க? ஆனா அந்நிய பாஷை பேசாதவங்க அவிசுவாசிகள் எங்கேயாச்சும் வேதத்துல சொல்லி இருக்குதா? அந்நிய பாஷை பேசாதவங்க அவிசுவாசிகள் எங்கேயாச்சும் சொல்லி இருக்குதா? இல்ல. ஆனா அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு தான் அடையாளமா இருக்குது. சரிங்களா? இப்போ அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல ஒரு நிகழ்ச்சி நம்ம ஐயா நினைவுபடுத்தினாரு. அப்போஸ்தலர் 10:44 படிங்க. ரைட். இப்ப அந்த பகுதியை போட்டுங்க, ஒவ்வொரு கேள்வியை எழுதிட்டு வாங்க.
அந்த பகுதி போட்டீங்களா, அதை வசனம் போட்டுருங்க. இந்த மேல இந்த குறிப்பு போடுங்க. அதாவது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு விளக்கம் என்ன? வேதத்தை வேதத்தோடு ஒப்பிட்டு நம்ம படிக்கணும். போட்டாச்சுங்களா? முதல் கேள்வி, அந்நிய பாஷை பேசினது யார்? 10ஆம் அதிகாரத்தில் எழுதுங்க. ஏன்னா மறந்துடுவோம்ல, இப்படிதான் மறந்து தான் நம்ம இருக்கிறதுனாலதான் நம்ம ரொம்ப ஏளனம் ஆயிட்டு இருக்கிறோம் மற்ற சபையா இருக்கு. அந்நிய பாஷை 10ஆம் அதிகாரத்தில் பேசினது யார்? ஒருத்தர் சொல்லுங்க பதில். கொர்நேலியு வீட்டார் போடுங்க. கொர்நேலியு வீட்டார்னு எழுதுங்க. கொர்நேலியு வீட்டார் தானே? என்னங்க சகோதரி, கொர்நேலியு வீட்டார் தானம்மா? அந்நிய பாஷை பேசுறது யாரு? கொர்நேலியு வீட்டார். அவங்க எந்த இனம்? இன்னும் சரியா சொல்லுங்க. இத்தாலி பட்டணம். ரோமன். அவன் ரோம இனம் இல்லைங்களா? ரோம ஜாதி அல்லது இனம். அவனுடைய தாய்மொழி இத்தாலி, லாட்டின் சொல்றோம். இவங்க தான் பேசினாங்க அந்நிய பாஷை. இப்ப எதுக்காக பேசினாங்க? நம்ம எப்படி பேசினாங்க, எப்ப பேசினாங்கன்றது பதில் வேற, சப்ஜெக்ட் வேற போயிடும். இப்போ எதுக்காக பேசினாங்கன்றது மட்டும் கேள்வி கேட்போம். யார் பேசினார்கள் எழுதிட்டீங்களா? பேசினவங்க யாரு? ரோம இனத்தை சேர்ந்த கொர்நேலியு வீட்டார். அவங்களுடைய தாய் பாஷை என்ன? இத்தாலி, லாட்டின். அப்ப அவங்க பசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசினார்கள். அடுத்த கேள்வி என்ன? எதற்காக பேசினார்கள்? கேள்வி போடும். இப்படிதான் படிக்கணும். பைபிள் ஸ்டடின்னு சொல்றீங்க இல்லீங்களா? இப்படி படிக்க கத்துக்கணும். நாமளே கேள்வி கேட்டு அதுக்கு என்ன வசனம் விளக்கம் கொடுக்குது படிக்கணும். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எதற்காக பேசினார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். பதில். ரைட், வெரி குட். முதல் பதில், அவர்கள் பக்தி விருத்தி அடைவதற்காக பேசினார்கள். ஏன்னா அது பக்தி விருத்தி அவங்களுக்கு விளங்குச்சு. இன்னைக்கு மாதிரி இல்ல. இதுதான் இன்றைய அந்நிய பாஷை வேற, அன்றைய அந்நிய பாஷை வேற. அதுக்குதான் சுவிசேஷம். அவங்க 10ஆம் அதிகாரத்தில் பேசின அந்நிய பாஷை பேசினவர்களுக்கு எழுதிக் கொள்ளுங்க. ஏன்னா விளங்கினது, அதனால் அவர்கள் பக்தி விருத்தி அடைந்தார்கள். மூன்றாவது, தேவனுடைய மகத்துவங்களை தான் பேசினாங்க. இனிஷியல் தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். சரிங்க, அது பதில். அது ஒரு பதில். அடுத்த பதில், எதற்காக பேசினார்கள் நோக்கம். அடுத்த பதில் என்னங்க? ஆமா, புறஜாதியாருக்கு எழுதுங்க. அடுத்த பதில் பி. புறஜாதியாருக்கும் பரிசுத்தாவியானவரின் வரம் அருளப்பட்டது என்பதற்கு அடையாளமாக, தப்பு ஒண்ணும் கிடையாது, அது அடையாளம் நம்ம அந்த இடத்துல சொல்லலாம். புறஜாதிகளுக்கும் பரிசுத்தாவியானவர் அருளப்படுகிறார் என்பது விளங்கும்படி பேசினார்கள். வெரி குட். இல்லை, வெரி குட். மூணாவது பதில் சி. மூணாவது பதில், அதாவது யூத விசுவாசிகளுக்கும் அல்லது கிறிஸ்தவர்களுக்கும் புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை என்பதை நிரூபிக்க. வெரி குட், எக்ஸலன்ட். அது மாதிரிதான் நம்ம வேதத்தை படிக்கணும். கரெக்டுங்களா? யூத விசுவாசிகளுக்கும் புறஜாதி விசுவாசிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, இருவரும் சமம் என்பது நிரூபிக்க பேசினார்கள். இப்போ இன்னொரு கேள்வி கேட்போம். இந்த பகுதியில அந்நிய பாஷை பேசினார்கள் நம்ம பார்த்தோம். இந்த அந்நிய பாஷை யாருக்கு அடையாளமா இருக்குது? அப்போஸ்தலர் 10 யார் அவிசுவாசிகள்? கரெக்ட். யாரு? நல்லா கவனிக்க. அங்க 2 கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் கொர்நேலியு வீட்டார், இன்னொரு கூட்டம் பேதுருவும் அவனோடு கூட வந்த யூதர்கள். எழுதிக் கொள்ளுங்க. 2 கூட்டத்தார் அங்க இருக்கிறாங்க. 2 கூட்டத்தார் எழுதணும். ரைட், இன்னும் அழகா எழுதலாம். 2 கூட்டத்தார். ஒரு கூட்டத்தார் விருத்த சேதனமுள்ள யூத விசுவாசிகள். விருத்த சேதனமுள்ள யூத விசுவாசிகள். அடுத்த கூட்டத்தார் விருத்த சேதனம் இல்லாத புறவினத்தர். வெரி குட். அது ரொம்ப வெரி கிளியர் டெபினிஷன். இந்த 2 கூட்டத்தார்ல யார் அவிசுவாசிகள்? இந்த இடத்துல யார் அவிசுவாசிகள்? இப்ப சொல்லுங்க,
என்ன அவிசுவாசம் இருந்தது? யார் அவிசுவாசிகள்? எப்படிப்பட்ட அவிசுவாசம் இருந்தது? யார் அவிசுவாசிகள்? விருத்த சேதனம் இல்லாதவர்களா? அவிசுவாசிகளா? அப்ப அந்நிய பாஷை வரம் அடையாளமா இருக்குதுன்னு போட்டுக்குது. யாருக்கு அடையாளம்? எப்படி அடையாளம்? இல்லையே, அவங்க அந்நிய பாஷை வரம் அவர்களுக்கு அருளப்பட்டதுனால இப்ப விசுவாசிகளா மாறிட்டாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து சுவிசேஷ பேதுனுடைய சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்று விசுவாசித்து அவங்க அந்நிய பாஷை பேசிட்டாங்க. இப்ப எப்படி அவங்கள போய் அவிசுவாசிகள் நம்ம சொல்றது? பாஷை அவிசுவாசிகளுக்கு அடையாளமா கொடுக்கப்படுது. இப்ப இந்த இடத்துல அந்நிய பாஷை அவங்க பேசுறாங்க. அங்க யார் அவிசுவாசி? இப்போ நீங்க நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? பேதுருவும் அவனோடு கூட வந்த யூதர்களும் விசுவாசிகள். கொர்நேலியு வீட்டில் இருந்தவங்க இப்போ ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு அவங்கள விசுவாசி இல்ல மாட்டாங்க. இப்ப யாரு அவிசுவாசியாங்க? உங்க நல்ல கவனிங்க. இயேசு சுவாமியுடைய சத்தியம் மக்களை ரட்சிக்க வந்திருக்குது. இது ஒரு சத்தியம்ன்றத விளக்குறதுக்கு 2ஆம் அதிகாரத்துல சீடருங்க முயற்சி பண்ணும்போது அவிசுவாசிகளான யூதர்கள் அங்க பார்த்துருந்தாங்க இல்லையா? வந்து இது உள்ள இது இருக்குது, இவங்க பாஷை பேசுறாங்க, கடவுளுடைய பிள்ளைங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கினாங்க. அங்க யார் அவிசுவாசி? வந்து சேர்ந்த ஆண்டவர் விசுவாசியாத யூதர்கள் விசுவாசிக்கும்படியாக இந்த அடையாளம் அங்க இருந்தது. அப்போ இவங்க பெற்றுக்கொண்டா இல்லையா 120 பேரு. இவெல்லாம் யாரு? விருத்த சேதனம் உள்ள இயேசு சுவாமியை ஏற்றுக்கொண்ட விசுவாசிங்க, பரிசுத்த ஆவி பெற்று நிலை உண்டாச்சு. அவங்க ஒரு புஜாதி கூட இல்லாங்க, எல்லாம் யூதருங்க. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க? இந்த வரம் யாருக்கு தெரியாது? உலகம் பூரா செதறி இருக்கிற யூதருங்க தான் இதுல வருவாங்க, அவங்களாம் விருத்த சேதனம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு தான் இது அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. அது ஒரு அவிசுவாசம். அவங்க பேர் கர்மலி வீட்டுக்கு போன போது இவங்கள மாதிரி பாஷையில அவன் இவங்கிட்ட பேச ஆரம்பிச்சான். ஏன்னா இதுல இவங்களுக்கு பாஷை தெரிஞ்சவங்க இருப்பாங்க, இருக்க மாட்டாங்களா? அந்த பாஷை தெரிஞ்சவங்க ஏற்கனவே இந்த பாஷை கொடுத்துட்டாருல, அதுல பாஷை தெரிஞ்சவங்களும் அங்க போறாங்க. ஸ்பானிஷ் பாஷை தெரிஞ்சவன், இத்தாலி தெரிஞ்சவன், வேற இந்த யூதருங்க எல்லாம் போய் சுத்தி நின்னுக்கும் போது அவனுங்க இவங்க கூட பேசுறான். புரஜாதியார் நம்ம அங்க நெருங்கி ஜெர்மன் வந்து ஜெர்மன் வந்தால் பேசிக்கிறான் புரஜாதியால். என்ன புரியுதா? அப்ப இவங்க அவிசுவாசம் புரஜாதியில் உள்ள வர முடியாது. பிராமணர்கள் தான் நேர முக்திக்கு போவாங்க. வேற ஜாதி வரணும்னா அவன் பல கோடி பிறவி எடுத்து பிராமணனா பிறக்கணும். அவனுடைய கோட்பாடு. பிராமணர்கள் தான் பரலோகம் போக முடியும். நீ போனா நீ பிராமணனா பிறக்கணும். எப்ப பிறப்ப? எத்தனை யுகம் போய் மாடா பிறந்து ஆடா பிறந்து அப்புறம் தான் பிராமணனா பிறந்து பிறந்த பரலோகம். அதுதான் அவங்க கொள்கை. அது மாதிரி யூதர் என்ன நினைச்சான்? ஆண்டவர் நமக்கு ஆவியை கொடுத்து பரிசுத்தா கொடுத்து அந்நிய பாஷை கொடுத்து வந்த யூதர்கள்லாம் ஒத்துக்கினா அப்ப நான் பரிசுத்தா பெற்றுக்கிறேன். அப்ப யூதர்களுக்கு அது புரஜாதி வரமாது, பரிசுத்த ஆவி வரும். அங்க போனாக்கா புரஜாதியாக ரோமர்கள் பேசுறாங்க. இவங்களுக்கு அந்த பாஷை தெரியும். ஸ்பானிஷ்ல, ஜெர்மன்ல, தமிழ்ல. எனக்கு வந்து வரும், அதே வரும் அவனுக்கு வந்து. அப்போ வித்தியாசம் இருப்பாங்க. அப்ப இந்த அவிசுவாசிகளுக்கு அது அடையாளமா இல்லை. இதுதான் பெருதல். யாரு இந்த அவிசுவாசிங்க? பேசுறது இவங்களுக்கு ஒரு திட்டம், யூதருங்க மாத்திரம் ரட்சிக்கப்பட முடியும். இந்த அவிசுவாசம் அங்க தகர்ந்தது. இதுதான் என் விளக்க வந்தீங்க. இதுதான் போதும் உங்களுக்கு விளக்க வந்தது. அப்போ எங்க போய் பேசணும்? இது எனவே மத வழியில யோவானுடைய சிஷ்யருங்க இதுல வருவாங்களா? அவனுடைய மதம் அப்படின்னா அப்ப அவங்களையே நிரப்பி காட்டுறாரு. இங்க நான் முதல்ல சொன்ன ஒரு விஷயத்தை லேசா உங்களுக்கு கோடு காட்டுறேன். இந்த 3 பேருமே பரிசுத்த ஆவியை பெற்றாங்க அப்படின்னு மத்தவங்க எல்லாம் எழுதுறாங்க. அதுல நான் கொஞ்சம் டிஃபர் ஆயிட்டேங்க பிளீஸ். அதாவது 2ஆம் அதிகாரத்துக்கு பிறகு மறுபடியும் இந்த நிகழ்ச்சி நடந்தது, பரிசுத்த ஆவி பெறுறதுன்னு. அது நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஒரு குழு கொடுக்கிறேன் உங்களுக்கு. இந்த புறஜாதி யூதர்களும் புறஜாதி விசுவாசிகளும் யோவானுடைய சீஷர்களும் 2ஆம் அதிகாரம் நடந்த அதே நேரத்தில் அவங்க ஆவியில நிரப்பட்டாங்க, ஆவி பெற்றுக்கொண்டாங்க. இது ஐயர் எவ்வளவு தூரம் என்னோட உடன்படுவார் தெரியாது, ஆனா உங்களுக்கு கொடுக்கிறேன் நான். 2ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் இறங்குனார்ல, எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு. அவரை கொடுக்கல, ஆவியானவர் உள்ள வரல, பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு அவங்களுக்கு. எங்க என்னுடைய கரம் எங்க நீண்டு போது தொடர்றதுக்குன்னா, ஆதாம்ல இருந்து அதுக்கப்புறம் சாவர கடைசி விசுவாசி உலகத்துல எல்லாரும் பரிசுத்த பெற்றுக்கொண்டான். அந்த 2ஆம் அதிகாரத்துல நாம் எல்லாரும் யூதராயினும் கிரேக்க எல்லாரும் ஒரே ஆவியினால நாங்கள் தீர்க்கப்பட்டுட்டோம்.
அவங்களுக்கு தெரியாது, அவங்கள ஆயிட்டு குழந்தைய கருவுல நாமெல்லாம் பெற்றுக்கொண்டையா இதன்படி. அதுதான் நான் அந்த கூட்டத்தை விளக்க போறேன் உங்களுக்கு. ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு என்ன சொல்ல போறேன்னா, இது நம்ம பெரிய போதகர் இந்த விளக்கங்களை எங்களுக்கு அப்ப கொடுத்தா, இந்த விளக்கம் இல்ல, அவன் ஏன் இறங்கினாருன்னா அன்னைக்கு இறங்கி காமிச்சாரான் தேவனுடைய புள்ளன்னு யூதர்களுக்கு காட்டுறாராம். டேய் நீ மாத்திரம் இல்ல என் புள்ள, அதோ அந்த பெருஜாதியிலான அந்த மக்களும் என் புள்ளன்னு ஆவை இறங்கி காமிச்சார தவிர அப்ப எல்லாம் அவன் ஆவி பெற்றது அந்த 2ஆம் அதிகாரத்துல எல்லாரும். அப்ப நம்ம எங்க இருந்தோம்? ஏசுவாமி சிலுவையில் அறிஞ்ச ரத்தம் சிந்தின போது ரத்தம் நம்ம மேல பட்டுச்சா? எப்ப பட்டுச்சு? நீங்க எப்ப பிறந்தீங்க? நம்புறதுனால இல்ல, நீங்க அங்க இருந்தீங்க, உலகத்துல ஒரு மூலையில இருந்தீங்க. இதுதான் நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். உலகத்துல ஒரு மூலையில ஏசுவாமி சிலுவையில ரத்தம் சிந்த ரத்தத்துல ரேடியேஷன் நேரம் உன் மேல பட்டது. அப்ப எங்க இருந்தா உலகத்துல எப்படி இருந்தீங்க? பைபிள் வசனம் எங்க இருந்தீங்க? தெரிந்து கொண்டாரு. நீங்க எப்படி இருந்தீங்க? அதுக்கு விளக்கம் ஒண்ணும் இல்ல. நான் இதை சொன்னேன், ஆதாம் வயசு நம்ம வயசுன்னு எழுதினேன் நான். அதாவது நம்மள எப்ப உண்டாக்குனார் ஆண்டவரு? உலக தோட்டத்துக்கு முன்ன உண்டாக்கல. ஆதாம உண்டாக்கும் போதே உன்னை உண்டாக்கி எங்க வச்சிருந்தாரு? அதோட லாயினுக்குள்ள இருந்தாரு. இதுதான் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை ஆபிரகாமின் அறைக்குள்ள இருந்து வந்தவங்க. அப்போ அவன் செத்ததுனால நாம் செத்தோம், உள்ள இருந்ததுனால செத்தபடியே தான் வந்தோம். ஏசாமி உயிராக்கிட்டாரு நம்மள. அது எபேசியர் 2:7 இதெல்லாம் நான் அப்ப விளக்குவேன். நான் பரிசுத்த ஆவியை ஆதாமில் இறந்ததை திருப்பி கொடுத்துட்டாரு. இப்ப இறங்கி காட்டுறாரு. அப்ப கொடுக்கல அவரு. 2வது நிகழ்ச்சி அல்ல, அது முடிஞ்சு போச்சு. முதலாம் உயிர் தேர்தல் முடிஞ்சு போச்சு. அப்போஸ்தலர் 2 ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன். அது தியாலஜி நல்லா எழுதுறாங்க. முதல் உயிர் தேர்தல் உங்களுக்கு நடந்தாச்சு. அதுக்குள்ள பங்குள்ள ஒரு பாக்கியவான்கள். ஏசு சுவாமி ஆதாமில செத்த ஒன்னும் உயிராக்குந்த அப்பதான் உயிரான நிலையில தான் நீ டிராவல் பண்ணி வந்த. பொறுக்கிறதுக்கு முன்ன இருந்தீங்களா இல்லையா? பொறுக்கிறதுன்னா உங்க டேட் ஆஃப் பர்த், அதுக்கு முன்ன இருந்தீங்களா? பொறுக்கிறதுக்கு முன்ன இருந்தீங்களா? இல்ல. நீப்பா ஜெனட்டிக்னா அல்ல இல்ல, பொறுக்கிறதுக்கு முன்ன. பொறுக்கிறதுன்னு தேதிப்பா 10ஆம் தேதி பிறந்தல, 9ஆம் தேதி எங்க இருந்தா? தாய் வயிற்றுல இருந்தமாங்க. தாய் வயிற்றுல இருந்தல அவன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது தாய் வயிற்றுல எப்போ வந்தா? அம்மா அப்பா கல்யாணம் பண்ணும்போது. அப்ப அதுக்கு முன்ன எங்க இருந்தா? கல்யாணம் பண்றதுக்கு முன்ன தப்பு வயிற்றுல பாட்ட வயிற்றுல, அவன் ஆதவ வயிற்றுல இருக்கிற. அப்ப ஏசாம் சிந்தும் போது எங்க ஒரு மூலையில பாட்ட வயிற்றுல இருந்த. இதுதான் அதுல விளக்கப்படுவது ரொம்ப ஆழ்ந்த விஷயம். புரியுதா? நீங்க இந்த சும்மா எங்க தாய் வயிற்றுல பொந்துவில்லைங்க. அங்கிருந்த உன்னுடைய தொடக்கம் அங்கிருந்தே வருது. அது பல ரகசியம் அது உள்ள இருக்குது. சாதாரண விஷயம் இல்ல அது. அவ்வளவு டெப்தா படிக்கணும் பைபிள. அப்போ எல்லாரும் ஆவி ஆண்டுல கொடுத்துட்டாரு. எல்லாருக்கும் ஆவி கொடுத்தாச்சு. அப்போ கொன்னி வீட்டுல இறங்கும் போது ஆவி கொடுக்கறதுக்கு இறங்கல. அவனுக்கு ஆவி பெற்றதுன்றதை காட்டுறதுக்காக ஆவியா நிரம்பி காட்டுறாரு, நிரப்புறாரு அந்த ஆவியை. புரியுதா? அச்சுத்த ஆவி நான் சொல்ல ஆதாமில் இழந்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். அது பரிசுத்த ஆவி அல்ல, என்னுடைய சொந்த ஆவி, உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியில நான் வாழறேன். அப்போ ஆண்டு இறங்கி காட்டுறாரு. ஏசாமிக்கு ஆவி இல்ல சொல்லலாமா? ஆவி தான் புள்ளன்றது இறங்கி காமிச்சாரு. ஏசா இதுதான் எங்களுக்கு போதவர் சொல்லி கொடுத்தது. அவர் ஒரு பெந்தகோஸ்துக்காரா இருந்து பஸ்ஸ பேசுன்னு வந்தவர் சோதரர் தேவநேசன் ஐயா, ஞாபகம் வைங்க. அவங்க அண்ணன் மாதிரிலாம் மிக சிறந்த ஜெனியூன் ஃபேன் சொல்லுவாங்க. பெண்டிகாஸ் அப்படிப்பட்டவங்க. அவங்க எல்லாம் ஃபெயிலியர்னு வெளியே வந்தாங்க. அவங்க கீழே வளர்ந்தவங்க தான் நாங்க. அவர் சொன்ன ஐயா ஃபெயிலியரியா தேங்க்ஸ். என்னுடைய போதகர் பெந்தகோஸ்த அனுபவம் உடையவராக இருந்தார். அவங்க அண்ணனே பெந்தகோஸ்காரங்க மறக்க முடியாது. சுப்பரத்தன் ஐயா, ஜபரத்தனம், தென்காசி முதல்ல வந்த பெந்தகோஸ்த சபைகள் அந்த பகுதியில் ஸ்தாபிச்சவங்க. அவங்க எல்லாருமே வெளியே வந்தாங்க ஃபெயிலியர். ஆகவே என் அருமையானவர்களே, நாம் பார்க்கிறபடியாய் பரிசுத்த ஆவி எல்லா யூதராயினும் கிரேக்கராயினும் எல்லாரும் ஒரே ஆவியால தாகம் தீர்க்கப்பட்டுட்டோம். அதனால நான் பிறக்கிற குழந்தை ஆவியோடு பிறக்குது. இது நீங்க தியானம் பண்ணுங்க. நான் அந்த கிளாஸ் குறியதெல்லாம் இங்க சொல்லிடுறேன், வகுப்பு குறியதெல்லாம். அதெல்லாம் செத்தா பரலோகம் போவோம் நம்ம அர்த்தம் பண்றோம். தென்னிந்திய திருச்சபைக்காரன் குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வந்து கால்வின் குழந்தை ஞானஸ்தானத்தை ஒப்புக்கொண்டது இந்த தைரியத்துல தான். நாம கல்வியிலிருந்து டிஃபர் ஆகும், அவருடைய கொள்கையிலிருந்து.
ஆனா அவர் ஒத்துக்கினார் குழந்தை ஞானஸ்தானத்தை. அது பிரதர் அது எந்த அடிப்படையில் ஒத்துக்கினார் எனக்கு தெரியாது. ஆனா ஒத்துக்கிட்டாருன்ற குறிப்பை பார்த்திருக்கிறேன் நான். நாம ஒத்துக்கொள்றதில்ல சபையில மூக்கு ஸ்நானத்தை.